அன்பு குட்டீஸ், ஒரு அழகான கதையை கேட்க நீங்க தயாரா? கண்ணை மூடி ஒரு நொடி கடலை கற்பனை செய்து பாருங்க. ஆழமான நீல நிறக்கடல், அங்கு மீன்களும் கடற்குதிரைகளும் வண்ணமயமான பவளப்பாறைகளும் வாழ்கின்றன. அந்த அழகான கடலுக்கு அடியில் அலைமகள் என்றொரு தேவதை வாழ்ந்தாள். அவளுக்கு நீண்ட பளபளக்கும் கூந்தல் இருந்தது. அந்த கடலில் கடல் சிப்பிகளும் நட்சத்திர மீன்களும் மின்னிக் கொண்டிருக்கும். அவள் நீல நிற மீன் வால் கொண்டவள். அலைமகள் என்றால் என்ன தெரியுமா? அலைகளின் மகள். அவள் கடலின் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அலையிலும் இருந்தாள். அலைமகள் கடலின் ராணி போலத்தான். கடலுக்குள் வசித்த எல்லா உயிரினங்களுக்கும் அவளை மிகவும் பிடிக்கும். குட்டி மீன்கள், பெரிய திமிங்கலங்கள், மெதுவாய் ஊர்ந்து செல்லும் நண்டுகள், வண்ணத்து பூச்சி போல பறக்கும் கடல் நத்தைகள் என்று எல்லாரும் அவளுடன் பேச வருவார்கள். அலைமகள் ரொம்பவும் நல்லவள். ஆனால் அவளுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்தது. அவள் சில சமயங்களில் கோபமாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ பேசிவிடுவாள். அவளுடைய வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் அலைமகள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு குட்டி நண்டு தவறுதலாக அவள் மேல் வாயிலிருந்த தண்ணீரை உமிழ்ந்துவிட்டது. அலைமகள் கோபத்தில், ஐயோ, என்ன இது? கொஞ்சம் கூட பொறுப்பில்லையா? பார்த்து செய்ய வேண்டாமா என்று சத்தம் போட்டாள். அவள் அப்படி பேசியதும் கடல் சிறிது கொந்தளிக்கத் தொடங்கியது. அலைகள் உயரமாக எழும்பின. குட்டி மீன்கள் பயந்து ஒளிந்து கொண்டன. அலைமகள் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் பார்த்தாள். இன்னொரு முறை அவள் ஒரு பெரிய திமிங்கலத்தை பார்த்து, நீ ஏன் இவ்வளவு மெதுவாகப் போகிறாய்? எல்லாரும் உனக்காக காத்திருக்கிறார்கள் என்று சத்தம் போட்டாள். உடனே கடல் நீரில் ஒரு பெரிய சுழல் ஏற்பட்டது. திமிங்கலம் பயந்து நடுங்கியது. இப்படி ஒவ்வொரு முறையும் அலைமகள் கோபமாக பேசும்போது அல்லது மற்றவர்களை புண்படுத்தும் விதமாக பேசும்போது கடல் அவளது வார்த்தைகளின் சக்தியை பிரதிபலித்தது. கடல் கொந்தளித்தது. அலைகள் பயங்கரமாக எழுந்தன. மீன்கள் ஒளிந்து கொண்டன. அலைமகள் இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாள். ஒரு நாள் அவள் மிகவும் சோகமாக ஒரு பவளப்பாறையின் மேல் அமர்ந்திருந்தாள். நான் என்ன செய்தேன்? ஏன் இப்படி நடக்கிறது என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். அப்போதுதான் அவள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். அவள் பேசிய வார்த்தைகள்தான் இதற்கு காரணம். அவளுடைய வார்த்தைகள் கடலில் உள்ள உயிரினங்களை பாதித்தன, கடலையும் பாதித்தன. அலைமகள் தனது வார்த்தைகளின் சக்தியை புரிந்து கொண்டாள். இனிமேல் தான் சரியான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்று முடிவு செய்தாள். அது அவ்வளவு சுலபம் இல்லை. நாம் எல்லோரும் சில நேரங்களில் கோபத்தில் அல்லது வருத்தத்தில் ஏதாவது பேசிவிடுவோம், இல்லையா? அலைமகள் தனது தேடலைத் தொடங்கினாள். அவள் கடலில் உள்ள அமைதியான இடங்களை தேடிச் சென்றாள். ஒவ்வொரு அலையின் சத்தத்திலும் ஒவ்வொரு நீர்த்துளியின் அமைதியிலும் அவள் ஒரு புதிய பாடம் கற்றுக்கொண்டாள். அவள் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் ஒரு பெரிய புயல் கடலுக்குள் வந்தது. அலைகள் மிக உயரமாக எழும்பின. இடி மின்னல் பயங்கரமாக தாக்கியது. அலைமகள் பயந்து போய் ஒரு பெரிய பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அப்போது அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த கடல் ஏன் இப்படி சீற்றம் கொள்கிறது? எல்லாவற்றையும் அழித்துவிடுமா என்று அவள் கோபமாக முணுமுணுத்தாள். அவதூறான வார்த்தைகள் அவளது வாயிலிருந்து வெளிவந்தன. உடனே கடல் மேலும் கொந்தளித்தது. அலைகள் இன்னும் வேகமாக ஓங்கி அடித்தன. அவளுடைய கோபமான வார்த்தைகள் கடலின் கோபத்தை அதிகமாக்கின. அப்போது கடலின் அலைகளின் சப்தத்தில் ஒரு மெல்லிய குரல் ஒலித்தது. அது அலைமகளின் மனதின் குரல் போல, ஒரு குட்டிப்புத்தரின் போதனை போல ஒலித்தது. அலைமகளே, வார்த்தைகள் கூர்மையான வாளை போன்றவை. அவை காயப்படுத்தவும் செய்யும், குணப்படுத்தவும் செய்யும். கவனமாக பேசு. உன் வார்த்தைகள் அமைதியை கொண்டு வரட்டும். அந்த குரல் மிகவும் அமைதியாகவும் அன்பாகவும் ஒலித்தது. அலைமகள் அந்த குரலை கேட்டு திடுக்கிட்டாள்.
ஆம், அவள் பேசிய கோபமான வார்த்தைகள்தான் கடலை காயப்படுத்தின. அவள் பேசிய அந்த வார்த்தைகள்தான் இந்த புயலை இன்னும் அதிகமாக்கின. அந்தக் குரல் அவளுக்கு புரிய வைத்தது. வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை பெரிய சக்தி கொண்டவை. நம் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் அல்லது அவர்களை சங்கடப்படுத்தலாம். நம் வார்த்தைகள் ஒரு புயலை கிளப்பலாம் அல்லது அமைதியை கொண்டு வரலாம். அந்தக் குரல் அவளுக்குள் ஒரு புத்தரின் போதனை போல பேசியது. அலைமகள் தனது தவறை உணர்ந்தாள். அவள் கண்களை மூடி அமைதியாக மூச்சுவிட ஆரம்பித்தாள். அவள் கோபமான வார்த்தைகளை மீண்டும் பேச மாட்டேன் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். அந்த நாளுக்குப் பிறகு அலைமகள் மிகவும் கவனமாக பேச ஆரம்பித்தாள். அவள் பேசுவதற்கு முன் 2 முறை யோசித்தாள். அவள் தற்போது யாரையும் காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதில்லை. அவள் யாரை பார்த்தாலும் அன்பான வார்த்தைகளை மட்டுமே பேசினாள். குட்டி மீன்களிடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொன்னாள். பெரிய திமிங்கலத்திடம், நீங்க அமைதியா நீந்துறதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொன்னாள். ஒவ்வொரு முறையும் அவள் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசும்போது கடலில் ஒரு அமைதி பரவியது. அலைகள் மெதுவாக ஆடின. மீன்கள் பயமில்லாமல் நீந்தின. கடல்வாழ் உயிரினங்கள் அனைவரும் அலைமகளின் மாற்றத்தைக் கண்டனர். அவர்கள் அவளை பார்த்து புன்னகைத்தனர். அவள் கடலுக்குள் செல்லும் இடங்களிலெல்லாம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. அலைமகள் இப்போது கடலின் உண்மையான ராணி. அவளுடைய வார்த்தைகள் இனி யாரையும் காயப்படுத்துவதில்லை. அவை அமைதியையும் அன்பையும் மட்டுமே பரப்பின. கடல்வாழ் உயிரினங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் குறைந்துவிட்டன. எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பாகப் பேச ஆரம்பித்தனர். அலைமகளின் நல்மொழிகள் கடலுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வந்தன. அன்பு குட்டீஸ், அலைமகளின் கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? புத்தர் பெருமான் போதித்த நல்மொழி சம்ம வாச்சா பற்றித்தான். நம் வார்த்தைகள்தான் நாம் யார் என்பதைக் காட்டுகின்றன. நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் அல்லது அவர்களை சங்கடப்படுத்தலாம். அலைமகள் எப்படி தனது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த கற்றுக்கொண்டாளோ அதுபோல நாமும் பேச வேண்டும். அன்பாக பேசுங்கள், உண்மையாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். இதுவே நல்மொழி. உங்கள் வார்த்தைகள் அழகான பூக்கள் போல பரவட்டும்.